ஐயா ஐயா ஐயா, யார் நீங்க? எப்படி தனியா அவசப்படுறீங்க? உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இது தொட்டது ஓட்டிக்கிற தொழுநோய். எனக்கு உதவி செய்ய வந்து நீ கஷ்டப்படாதம்மா. அப்படி அப்படி தூரமா நின்று என்னை வேடிக்கை பார்த்துட்டு ஓடிடுத்தாயே. எப்படி ஐயா போக முடியும்? இப்படி சித்திரவதை அனுபவிக்கிறீங்களே. அது தலையெடுத்து தலையெடுத்து அன்னைக்கு எழுதுனவ அப்படி எழுதி விட்டான். அதை அனுபவிச்சுத்தானே தீரணும். இருந்தாலும் என்ன பார்த்து பரிதாபப்பட்டதுக்கு ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. போறாங்க போ. ஐயா, நானும் யாரும் இல்லாத அனாதைதான். இருந்தால் அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து என்னால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க யார்? வேண்டாமா, வேண்டாம். என்னை பத்தி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ போய் வேலையை பாருங்க. பரவாயில்லை, என்கிட்ட சொல்லுங்க. நீங்க யார்? எங்க இருந்தவங்க? சிங்கனூர் செல்வராஜ் என்று கேள்விப்பட்டிருக்கியா? அது நான் தான். அந்த ஊர்ல நீங்க என்ன செய்துகிட்டு இருந்தீங்க? கோடீஸ்வரன் கொடைவள்ளல்ங்கிற பாவப்பட்டத்தை சுமந்துகிட்டு இருந்தேம்மா. நீங்க கோடீஸ்வரர்? ஏம்மா ஆச்சரியப்படுறேன்? கோடீஸ்வரனுக்கு குஷ்டரோகம் வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? இரும்பு பெட்டிக்கு இருதயத்துக்கு ஆண்டவன் எப்படி சம்பந்தம் வைக்கலையோ அதே மாதிரி பணத்துக்கு வியாதிக்கு சம்பந்தம் வைக்கலம்மா. செல்வத்துல நடந்துகிட்டு இருந்தேன். ஆனா சிறுபிராயம் முதற்கொண்டே இந்த தொழுநோய் என்ன தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு பண வசதி இருந்த போது நீங்க ஏன் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட உடல்நிலையை கவனிச்சிருக்கூடாது? ஐயோ ஐயோ, நான் பார்க்காத டாக்டரா, செய்யாத வைத்தியமா, சாப்பிடாத மருந்தா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த வியாதிக்கு முடிவுதான் என்ன? இதே கேள்வியதான் நான் என் நண்பர்கள் கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நிறைய தான தர்மம் செய்யி, அந்த புண்ணியத்திலையாவது உனக்கு இந்த வியாதி தீரும்னு சொன்னாங்க. அதே பிரகாரம் கேட்டவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி இறைச்ச. அந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணியுமா இந்த வியாதி தீர? எப்படி தீரும்? எப்படி தீரும்? என்னுடைய வியாதி குணமாகணுங்கிற சுயநலத்துக்காக நான் தர்மம் செஞ்சேம்மா. அது எப்படி தீரும்? தீராது. என் கையில இருந்த பணமெல்லாம் செலவாகவும் இந்த வியாதி முத்தவும் சரியா இருந்தது. உங்களால உபகாரம் அடைஞ்ச ஒருத்தராவது இந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலையா? ஐயோ, இந்த இடத்துலதான்மா நீ உலகத்தை புரிஞ்சுக்கணும். என்கிட்ட பணம் இருக்கும்போது என் கூட கார்ல சுத்துறவே, வியாதி இருந்தாலும் என்ன காமே சீமேன்னு புகழ்ந்தவே, கொடைவள்ளல்னு வாழ்த்துனவே, எல்லாரும் என்கிட்ட பணம் தீர்ந்து போச்சுன்னு தெரிஞ்ச நிமிஷமே சிச்சீவன் பக்கத்துல இருந்தா கூட அந்த வியாதி நமக்கு ஒட்டிக்குன்னு என்னை விட்டு ஓடிட்டாம்மா. நானும் மனசு வெறுத்து போய் இந்த நன்றி கட்ட ஜனங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி ஊரை விட்டே வந்துட்டேன். சாவு வரல, சாகவும் மனசு வரல. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. காலால நடந்து இப்ப கையால தவழ்ந்து போய்கிட்டு இருக்கு. கடவுளே, என்ன ஜனங்க! செய்த நன்றியை மறந்துட்டேன். இந்த உலகத்துல யாருமே உருப்பட மாட்டாங்க. ஆமா, உங்களுக்கு உற்றார் உறவினர் யாருமே இல்லையா? ஏமா இல்ல? ஏன் இல்ல? நான் பெத்த ஒரு மகன் மலை மாதிரி இருக்காமா. உங்களுக்கு மகனா? மகன் இருந்தமா நீங்க இந்த நிலையில இருக்கீங்க? அத நினைச்சாதாம்மா என் உயிரே நடுக்குது. என் மகனுக்கு என்னை விட உயர்ந்த இடமா பார்த்து கல்யாணம் செய்து வச்சேன். என் மருமக வந்த அதிர்ஷ்டம், அவன் அந்த பொண்ணு பேச்சை கேட்டுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஐயோ ஐயோ, இது என்ன கொடுமை! பெத்த மகனுக்குமா வந்த பாசம் இல்லை? ஐயோ, பந்தமாவது பாசமாவது இந்த காலத்து பிள்ளைகள் தாய் தகப்பனை மீறி ரொம்ப நாள் ஆச்சுமா. சொல்ல மாட்டாங்களா, பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லு? உண்மைதான் ஐயா, உண்மைதான். ஐயா, உங்களை இந்த நிலையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. எங்கேயாவது ஒரு மருத்துவ விடுதலை உங்களுக்கு? புண்ணியம் இல்லம்மா, புண்ணியம் இல்ல. என் உடம்பே என் சதைகளை தின்னுகிட்டு இருக்கு பாத்தியா? அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க ஐயா. வண்டிக்காரையா, வண்டிக்காரையா, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. ஐயா, இங்க பக்கத்துல எங்கேயாவது டாக்டர் வீடு இருக்கா? இங்கிருந்து 10 கல்லு போனா ஒரு டாக்டர் வீடு இருக்கு. அவர் ரொம்ப தங்கமானவருமா. அப்படிங்களா? இங்க ஒரு பெரியவர் தொழுநோயில ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரை கொஞ்சம் உங்க வண்டியில கூட்டிட்டு போக முடியுமா? என்ன தாய், இந்த மாதிரி ஆபத்துக்கெல்லாம் உதவி செய்யலனா அப்புறம் என்ன மனுஷத்தன்மை?
போ தாய், போய் கூட்டிட்டு வா, போ. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா, 10 மைலுக்கு அந்தாண்ட ஒரு டாக்டர் வீடு இருக்குதா? வண்டியும் கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம என் கூட வாங்க. சும்மா வாங்க. வேண்டாமா? ஐயோ 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 ஐயோ. ஏன் அழுவுறீங்க ஐயா? நான் பெத்த பிள்ளை என்ன வீட்டை விட்டு துரத்திட்டா, நீ யாரு பெத்த பிள்ளையோ கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாம என்ன தொட்டு தூக்குறியே. உலகத்துல சத்தியம் தர்மம் எல்லாம் செத்து போச்சு நினைச்சேன். அது சாகலம்மா, அது சாகாது. உன் மூலியமா அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தாயே. நீ நல்லா இருக்கணும் தாயே, நல்லா இருக்கணும். வாங்க ஐயா.